ஹரி ஓம். அன்பர்களே, கடகராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. இப்ப கடகராசியில உள்ள நட்சத்திரங்கள் என்னன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம். இப்போ ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல கேதுவும், அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் சனியும், பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் ராகுவும், லாபஸ்தானத்துல குருவும், விரயஸ்தானத்துல செவ்வாயும் வராங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தனஸ்தானத்துல 13 பிப்ரவரி 2025 இருப்பார். அப்புறம் அவரு 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போயிட்டு இருப்பார். புதன் 28 பிப்ரவரி 2025 கும்பத்துல மீனத்துக்கு பயிற்சி ஆவார். இப்ப நம்ம அந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் விரிவா எடுக்கப்பட்டது. அதாவது ராசிநாதருடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை பலன், கிரகங்களுடைய சேர்க்கை பலன், அப்புறம் பாவ தொடர்புகள், கிரகங்களுடைய ஆதிபத்தியம், ராசியின் தன்மை, யோகாதிபதியுடைய நிலை, பாதகாதிபதியுடைய நிலை, வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரத்துடைய என்ன கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அப்புறம் எந்த பாவம் அனுகூலமா இருக்கும், எந்த பாவம் பாதகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்திருக்கோம். அதனால இந்த கடகராசிக்கு இந்த பலன் ஓரளவுக்கு துல்லியமா இருக்கும். சரி, நான் இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலா சொன்னா லென்த் அதிகமாகனால பலன்களை மட்டும் நான் ஷார்ட்டா சொல்றேன். சரி, ஓகே. இப்போ பலனுக்கு போவோம். இப்ப கடகராசிக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதம் தான். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் சனி 3 கிரகம் இருக்கு. அதனால இந்த மாதம் நற்பலன்களும் கெடுபலன்களும் கலந்ததாவே இருக்கு. உங்களுக்கு அடுத்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த மாதத்துல சனி விலகிடுவாரு. இப்போ ஒரு அஷ்டமஸ்தானத்துல சனி விலகிடுவாரு, சூரியன் விலகிடுவாரு, அதனால புதனும் விலகிடுவாரு. ஸோ அதனால அடுத்த மாதம் நல்லா இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான மாதம் தான். சரி, நான் பலனை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நற்பலன்கள்லாம் சொல்றேன். குழந்தை வேண்டியவருக்கு குழந்தை வரன் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. உத்தியோகத்துல வேண்டிய இடமாட்டம் கிடைக்கும். வேண்டிய வேலை மாற்றமும் கிடைக்கும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். திருமணத்திற்கு வரன் தேடியவருக்கு திருமண வரன் கிடைக்கும். சரி, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீண் செலவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் டென்ஷன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதாவது அதனால பாஸ் என்ன வேலை கொடுக்குறாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா போங்க. இந்த மாசம் மனக்குழப்பம் அதிகரிக்கும். தூக்கம் வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். மன சஞ்சலம்லாம் ஏற்படும். எடுத்து வைக்கும் காரியங்கள்ல தடை தாமதம் இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். அதனால சண்டை சச்சரவு இல்லாம விட்டு கொடுத்து போகணும். சரி, ஓகே. உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாசம். ஏன்னா 4 கிரகம் சந்திராஷ்டமம் 27ஆம் தேதி வரும். அதாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கு 27 பிப்ரவரியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 1ஆம் தேதி காலையில வரைக்கும் இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி. அதாவது 27 பிப்ரவரி, 28 பிப்ரவரி, 1 மார்ச். இதுல 27 பிப்ரவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஓகே. பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அப்புறம் அன்னதானம் கொடுங்க. இந்த அன்பு இல்லம், கருணை இல்லம், அந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுடைய தாய்க்கு உதவி செய்யணும். அம்மாவின் தேவையை பூர்த்தி செய்யணும். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், 3ஆம் எண். சரி, ஓகே. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க கன்சல்ட் பண்ணுங்க சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.